ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லக்ஷ்மி குபேர பூஜை என்ன விஷயத்துக்காக நம்ம பண்ணணும், எதுக்காக பண்ணணும், எந்த டைமில் பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கக்கூடிய ஃபுல் வீடியோ நம்ம பார்க்கலாம். இது வந்து என்னென்னா 20/10/2025 திங்கட்கிழமை மாலை, அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பூஜையை பண்ணணும். இந்த பூஜை பண்ணும்போது வந்து ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோட பண்ணணும். நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% மக்கள் தான் இதை பண்ணுறாங்க. ஆனால் வட இந்தியாக்களில் வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்வாடி கம்யூனிட்டி பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வீட்டில் எல்லா வீட்லேயும் இதை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி தான் புது கணக்கே போடுவாங்க. வட இந்தியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புது கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இன்றைக்கி தான் போடுவாங்க. இது எல்லாமே ரொம்ப பிரசித்தியாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து அவ்வளோவா நமக்கு தெரியறதில்ல. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் பண்ணும்போது வீட்டில் வந்து செல்வ செழிப்பு வந்து ஒவ்வொரு வருடமும் அதிகரிச்சுட்டே போகும். இந்த வருஷம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் கட்டாயம் உங்களுக்கு வேறு லெவலில் போகும். உங்களுடைய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களோட வீட்டில் வந்து செல்வ வளம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதை விட ஒரு படி மேலாக தான், படிப்படியாக நீங்கள் உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. பொதுவாகவே இந்த லக்ஷ்மி குபேர பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா புது கணக்கு போடுறது, அதாவது உங்களுடைய பிஸ்னஸோ அல்லது நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதை எழுதி வைப்பீங்களா, வரவு செலவு கணக்கு நோட்டுன்னு, அந்த நோட்டையும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த நோட்டில் வந்து நீங்கள் எப்படி ஆவாகனம் பண்ணணும், பேனாவை வச்சு பண்ணணும், இது எல்லாமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன் இன்றைக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, மகாலட்சுமி வந்து அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்சரஸ்கள், தேவர்களுடைய, ரிஷிகளுடைய மனைவிகள் எல்லாத்தையுமே அபகரிச்சிடுறாரு இந்த நரகாசுரனை. தீபாவளியே வந்து பார்த்திங்கன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுக்கப்புறம் தான் அதை நம்ம என்ன செய்கிறோம், கொண்டாடுறோம். அவர் வந்து எல்லா பெண்களையுமே கவர்ந்துடுறாரு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா வந்து லக்ஷ்மி தேவி வந்து அதை அறிஞ்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அக்னிக்குள்ளேயும் ஜலத்துக்குள்ளேயும் அவங்க வந்து பிரவேசிச்சிட்றாங்க. அதனால தான் நம்ம தீபாவளி அன்னைக்கு வெந்நீரில் குளிக்கிறோம். அது கூட ஒரு ஐதீகம்தான். பட் ஆனால் வந்து என்னென்னா அந்த அதிலிருந்து அந்த தீபத்திலிருந்து அதை அந்த தீயில பிரவேசிச்சிட்றாங்க நான் சொன்னல. அதுக்கப்புறம் நரகாசுரனை வதம் பண்ணதுக்கப்புறம் மகாலட்சுமி வராங்க. அதனால் அன்னைக்கு ஃபுல்லாகவே இருட்டாயிடுது. அதனால் தீப ஒளி, அதாவது ஒளி வந்து அதாவது வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் விளக்கேற்றுறாங்க. அப்போ மகாலட்சுமி வந்து மனம் மகிழ்ந்து இன்னைக்கு அமாவாசை இரவுன்னா என்ன, சூரியன் அஸ்தமனமானதுக்கப்புறம் இன்றைக்கி யார் வீட்டில் தீப ஒளி ஏற்றி, அதாவது வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் விசேஷ பார்வை கொடுப்பேன், அவங்களுக்கு என்னுடைய ஆசையும் அனுகிரகமும் பரிபூரணமாக இருக்குன்னு மகாலட்சுமி வாக்கு கொடுத்துருக்காங்க. அதனால இன்றைக்கி எல்லாருமே கட்டாயம் லக்ஷ்மி குபேர பூஜை கண்டிப்பாக பண்ணணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா குபேரனை வந்து நம்ம மனசில் நினச்சிக்கணும். நீங்கள் வந்து சிம்பிளாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை கலசம் வச்சும் பண்ணலாம். நீங்கள் வந்து லக்ஷ்மி குபேர ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு வாழை இலையை பரப்பிக்கணும், அதில் பச்சரிசி போடணும். பச்சரிசி போட்டுட்டு ஒரு கலசம் வைக்கணும். இந்த கலசத்தில் என்னென்னா ஜலம் விடணும். ஜலம் விட்டுட்டு அதில் வாசனை திரவியங்கள் போட்டணும். என்னென்னா போடலாம், மஞ்சள், சந்தனம், அதே மாதிரி வெற்றி வேறு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி பத்திரி, ஏலக்காய், பன்னீர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஊற்றிட்டு அதுக்குள்ளே என்ன செய்யணும் அப்படின்னா மா இலையை வச்சு அது மேலே ஒரு தேங்காய்க்கு சந்தனம் பொட்டு இதை வச்சுட்டு ஒரு வஸ்திரம் போட்டுவிட்டு எப்படி நம்ம அலங்காரம் பண்ணுவோமோ அதே மாதிரி அங்கே கலசத்துக்கு அலங்காரம் பண்ணி அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா விசேஷமாக நீங்கள் அவங்கள கும்பிடணும். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து கலசம் வச்சாச்சு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த கலசத்துக்கு பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்வீட் இருக்கோ அதை வச்சுக்கலாம். அப்புறம் தேங்காய், பழம், வாழைப்பழம், அப்புறம் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூன்னு சொல்லணும். அந்த பூ கம்பல்சரி இருக்கணும். இந்த பூஜைக்கு வந்து ரொம்ப விசேஷமானது ஒன்று நெல்லிக்காய், இன்னொன்று வந்து வாழைப்பூ எதுக்கு அப்படின்னா வம்சம் விருத்தியாகணும். வாழையடி வாழையாக ஒரு விஷயம், எல்லா மங்கள நிகழ்வுலையும் வந்து வாழை மரம் நம்ம கட்டுவோம். அதனால் நம்ம வாழைப்பூ இந்த பூஜையில் கட்டாயம் வைக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு நோட் எடுத்துக்கணும். நீங்கள் எழுதக்கூடிய நோட் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்திர தேவனையும்
ஓகேங்களா? இந்திர தேவனை வந்து நீங்க ஆவாகனம் பண்ணணும். மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணணும். எழுதக்கூடிய பேனால காளி தேவிய வழிபாடு பண்ணணும். ஏன்னா, முக்கியமா இந்த நரகாசுரனுடைய வதத்துல வந்து காளி தேவியும் வந்து பகவானுக்கு வந்து விஷ்ணு பகவானுக்கு வந்து உறுதுணையா நின்றுருக்காங்க. அதனால அவங்களுக்கு எழுதக்கூடிய விஷயங்களையும் வந்து காளி தேவி, அதாவது பேனால எப்பவுமே நம்ம வந்து சரஸ்வதிய தானே ஆவாகனம் பண்ணுவோம். இன்னைக்கு மட்டும் காளி தேவிய வந்து ஆவாகனம் பண்ணணும். இந்திரனையும் வந்து ஓம் இந்திராய நமகன்னு சொல்லிட்டு இந்திரனுடைய காயத்ரி மந்திரத்த சொல்லணும். அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்டு விநாயகர வந்து நம்ம என்ன செய்யணும்? வணங்கிக்கணும். எந்த ஒரு பூஜைனாலும் ஃபர்ஸ்ட்டு விநாயகர வணங்கிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி, குபேரன் வணங்குறதுக்கு முன்னாடி இந்திர தேவன வணங்கணும். இந்திராய நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்திர தேவனுடைய காயத்ரி மந்திரம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் வீடியோவுடைய எண்டுல அந்த மந்திரத்த குடுக்குறேன். அத நீங்க போடணும். அதுக்கு அடுத்தது வந்து அத நீங்க போட்டு அர்ச்சனை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காளி தேவியுடைய மந்திரங்கள சொல்லி அர்ச்சனை பண்ணணும். ஒரு 2 டைமோ, 3 டைமோ சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மகாலட்சுமியுடைய ஸ்லோகங்கள உங்களுக்கு வந்து இந்த லக்ஷ்மி குபேரர் மந்திரம் வேணும் அப்படின்னா, வீடியோவுடைய எண்டுல போடுறேன். அந்த மந்திரத்த சொல்லி 108 டைம் வந்து என்ன செய்யணும் நீங்க, பூவோ அல்லது வந்து மஞ்சள் அர்ச்சனையோ வச்சு பூ போட்டு பண்ணிறணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் குபேரன் மந்திரம் மட்டும் நீங்க சொல்லும்போது 108 டைம் சொல்லும்போது ரூ. 1 காயின் வச்சுக்கணும். ஏன்னா, குபேரனுக்கு வந்து அதிகமா காது கேட்காதாம். ஆனா, இந்த காசு போட்டா அவர் எங்க இருந்தாலும் திரும்பி அந்த காசு உழுவுற சவுண்டு மட்டும் காதுல ஷார்ப்பா கேட்குமாம். அதனால ரூ. 1 காயின வச்சுக்கிட்டோ அல்லது ரூ. 5 காயின வச்சுக்கிட்டோ என்ன செய்யணும் அப்படின்னா, மந்திரத்த சொல்லி சொல்லி போடணும். இதில சொல்ல மறந்துட்டேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி இருக்கு பார்த்தீங்களா? அரிசியும் அதுக்கப்புறம் வந்து பன்னீரும் ஊத்தி அரைக்கணும். பச்சரிசிய ஊற வச்சு அரைக்கும்போது தண்ணிக்கு பதிலா பன்னீர் ஊத்தி அரைச்சிட்டு குபேரனுடைய எந்திரத்த போடணும். அந்த குபேரனுடைய எந்திரத்த நான் டிஸ்ப்ளே பண்றேன் உங்களுக்கு. கடைசி வீடியோவுடைய எண்டுல வந்து கார்டு போடுறேன். அந்த இத பார்த்து நம்பர போட்டு ஒரு பிளேட்லயோ இல்ல எதுலயாவது ஒண்ணுல வரைஞ்சுக்கங்க. நீங்க தரையில கூட வரைஞ்சுக்கலாம். தரைய கழுவி விட்டுட்டு தரையில வரைஞ்சுக்கலாம். நான் வந்து அதுக்குன்னு தனியா ஒரு பலகை மாரி வச்சிருக்கேன். அதுல தான் எப்பவுமே வந்து பச்சரிசி போட்டு எழுதிட்டு பச்சரிசி போட்டு அரைச்சு பன்னீர் விட்டு அரைச்சுட்டு அதுல நான் எழுதுவேன். அந்த அந்த எந்திரத்த எழுதிட்டு ரூ. 1 காயின் இருக்கு பார்த்தீங்களா? அது வைப்பேன். அப்படி இல்லைன்னா ரூ. 5 காயின் வச்சுக்குவேன். நான் அந்த ரூ. 1 காயினே நான் நெறைய வச்சிருக்கனால, வந்து 27 நம்பர் வச்சுன்னா 27 ரூ. காயின்னு வச்சுக்குவேன். உங்ககிட்ட அந்த மாரி வசதி இல்லைன்னா, ஒவ்வொரு இதுலயுமே ஒவ்வொரு காயின வச்சுருங்க. அதுக்கு ஒரு மஞ்சள், சந்தனம், குங்குமம்லாம் வைங்க. நான் எப்படி கும்பிட்டுருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் ஃபோட்டோ கூட அதில நான் போடுறேன். அது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அந்த மாரி நான் இது பண்ணியிருக்கேன். வீடியோல எண்டுல நான் உங்களுக்கு எல்லாமே குடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குபேரனுடைய மந்திரத்த ரூ. 1 காயின் போட்டு நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா? சொல்லி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கடைசியா இந்த இதெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு, கடைசி என்ன செய்யணும் அப்படின்னா, நான் அந்த இது ரூ. 1 காயின் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அலுமினியமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஈயம்னு சொல்லக்கூடிய இது முறத்துல நம்ம புடைக்கணும். ஆனா, அது உங்களுக்கு சாத்தியமா அப்படின்னு பார்த்துங்க. அப்படி இல்லன்னா அலுமினியம் இது பண்ணிக்கங்க. ஈயம் வேற, அலுமினியம் வேற. கொஞ்சம் அதுக்கு இதுக்கு மெட்டல் கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஆனா, ஈயம் வந்து ஒரு சிலருக்கு கிடைக்காது. அதனால நீங்க அலுமினியத்தில கூட பண்ணிக்கலாம். எவர் சில்வர் வேண்டாம். அலுமினியத்தில பிளேட்டோ ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா, காயின் எல்லாம் போட்டு என்ன செய்யணும், புடைக்கணும். அப்பதான் அவரு நல்லா அந்த கலகலன்னு சவுண்டு கேட்கும். அந்த ரூ. 1 காயின இது பண்ணும்போது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கொட்டட்டும் கொட்டட்டும் குபேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும், கிட்டட்டும் கிட்டட்டும் மகாலட்சுமி அருள் கிட்டட்டும் கிட்டட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அத புடைக்கணும். புடைக்கும்போது அந்த ரூ. 1 காயின் இப்படி இது மேலே போயிட்டு கீழே வரும்போது கலக்கலன்னு சவுண்டு கேட்கும். அந்த காயினோட சவுண்டு கேட்கும்போது, உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் வரும். நல்ல வைப்ரேஷன்னா செம வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடு ஃபுல்லாவே அன்னைக்கு வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே அந்த பூஜைய செஞ்சு முடிச்சுட்டு, எப்படி இருக்குன்னு பாருங்களேன் வரும். இத வந்து நீங்க எத்தன டைம் வேணா சொல்லலாம். என்ன சொல்லணும் அப்படின்னா, கொட்டட்டும் கொட்டட்டும் குபேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும், கிட்டட்டும் கிட்டட்டும் மகாலட்சுமி அருள் கிட்டட்டும் கிட்டட்டும் அப்படின்னு நீங்க சொல்லணும். இத நீங்க 108 டைம் சொல்லலாம். இல்ல வந்து 21 டைம் சொல்லலாம். இல்ல 54 டைம் சொல்லலாம். எப்படி வேணா சொல்லலாம். இது வந்து நீங்க உறவினர்களோட சேர்ந்து இந்த பூஜை செய்யறது ரொம்ப விசேஷம். இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சூடம் சாம்பிராணிலாம் காமிச்சுட்டு, தேங்காய் பழம்லாம் உடைச்சிட்டு, ஸ்வீட் வந்து மக்களுக்கு குடுக்கணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, குபேரனுக்காக வந்து அவலும் இது அவல், பாலு, அதுக்கப்புறம் வந்து வெல்லம், சர்க்கரை, நெய் கொஞ்சம், அதுக்கப்புறம் அதில 2 முந்திரி போட்டு கலக்கி அப்படியே வச்சிரலாம் நீங்க. இது ரொம்ப விசேஷமானது. இது ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த குபேர பூஜை செய்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இதில வந்து இந்த காச நீங்க வச்சு, அதாவது இந்த பூஜை அப்போ காச வச்சுட்டு, அந்த காச வந்து நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதலீடு போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இத வந்து நீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை பண்ணும்போது வீட்டுக்கு பக்கத்தில இருக்கவங்களெல்லாம் நான் இன்வைட் பண்ணி
நான் பண்ணுவேன். வருஷத்துக்கு 2 டைம் குபேர பூஜை பண்ணுவேன். ஒண்ணு தீபாவளி அப்போ, அதுக்கப்புறம் தைப்பூசத்தப்போ. இது 2லயுமே வந்து வருஷத்துக்கு 2 டைம் வந்து விசேஷமா மத்த நாள்ல பண்ண மாட்டீங்களா? அப்படின்னா, விசேஷமா பண்றது மத்த நாள் எல்லாமே அம்பாள் பூஜை அப்படிங்கிறது உண்டு. பட் ஆனா விசேஷமா பண்ணும்போது, இந்த நெறைய பேர் வந்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்கலாம் நெறைய பேர் வந்து பணம் குடுப்பாங்க என்கிட்ட. அந்த பணத்த வந்து என்னன்னா, அவங்க பேர் சொல்லி எழுதி, அந்த பூஜையில நான் வச்சுருவேன். அன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து இந்த குபேர பூஜை முடிஞ்சோனே அடுத்த நாள் வந்து என்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு போவாங்க. ஒரு தடவ வந்து ஒரு காரணங்களுக்காக நான் செய்ய முடியாம போயிடுச்சு. ஆனா எல்லாருமே அத நான் யார்கிட்டயும் சொல்லாதனால எல்லாருமே வந்து கேட்டாங்க. "அக்கா நீங்க இது மாரி வந்து இந்த குபேர பூஜையில வச்சுட்டு நாங்க போய் தொழில் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மாரி ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஏன் இந்த வாட்டி செய்யல?" அப்படின்னு. என்னுடைய வீட்ல வந்து ஒரு சில காரணங்கனால செய்ய முடியாம போயிடுச்சு. அதாவது தவறிட்டாங்க. அதனால அந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி கிடையாது. அதனால நாங்க செய்ய முடியாம இருந்துச்சு. தீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி இருந்துச்சு. ஸோ 1 இயர்க்கு நாங்க எந்த இதுவுமே பண்ணக்கூடாது. பூஜை எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிற அந்த 1 வருஷம் மட்டும் ரொம்ப ரொம்ப சிரமமா இருந்துச்சு. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா, அடுத்த தடவ உங்களுக்கே ஆசை வரும். செய்யணும்னு ஆசை வரும். இந்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஆத்மார்த்தமா செய்றீங்க. உங்கனால செய்ய முடியலன்னா, யாரு செய்றாங்களோ அவங்க கிட்ட வாலண்டியரா போய் நீங்க செய்றீங்களா? நானும் வரலாமா? கலந்துக்கலாமா? அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு, ஏதோ உங்கனால என்ன முடியுதோ ரூ. 1000 கூட எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டு, அந்த ரூ. 1000 வாங்கிட்டு வந்து நீங்க உங்களுடைய பிசினஸ்க்கு நீங்க போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்ல வளர்ச்சி அடையும். இதெல்லாம் நான் கண்ணார பார்த்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கற்பனை பண்ணி நான் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு விஷயங்களும். நான் ஏற்கனவே பண்ண ஒரு ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு நான் இப்ப இந்த வீடியோ எண்டுல கரெக்ட்டா குடுக்குறேன் நானு. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. நல்லா பண்ணலாம். நீங்க நெறைய முன்னேறணும், நல்ல காசு பணம் வரணும், வீட்ல ஐஸ்வர்ய பிராப்தம் நிலைத்து நிற்கணும் அப்படின்னா, இந்த பூஜைய கட்டாயம் நீங்க பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். நான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன். இல்ல என்னால இவ்வளோ விஷயம் கலசம் வச்செல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா, ஃபோட்டோ வச்சு கூட நீங்க மந்திரத்த சொல்லி பூஜை பண்ணலாம். இந்த கலச நீரை வந்து அடுத்த தடவ என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் தீர்த்தமா நீங்களும் குடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து தண்ணியோட கலக்கி, இந்த கலச நீரையும் கலக்கி வீடு ஃபுல்லா தெளிச்சு விடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் குளிக்கும்போது 1 டம்ளர் தண்ணி எடுத்து அதில கலந்துட்டீங்க அப்படின்னா, அதில குளிக்கும்போது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஏன்னா நீங்க மந்திரங்கள்லாம் சொல்லும்போது, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட சேர்த்தி, மகாலட்சுமியோடைய கருணையும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நல்ல காசு, பணம் சம்பாரிக்க முடியும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் தேவையான டீட்டெயில்ஸ் சொல்லியாச்சு. உங்களுக்கு மந்திரத்தையும் நான் வீடியோவுடைய எண்டுல குடுக்குறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.